வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். நமது இந்திய தேச எல்லைகளில் பணியாற்றுகின்ற வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு கொடி நாளை முன்னிட்டு அனைவரும் தாராள மனப்பான்மையோடு நிதி வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். புதுவையில் நடைபெற இருக்கின்ற 17வது தேசிய நூலக மாநாட்டில் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். நமது இந்திய தேச எல்லைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு கொடி நாளை முன்னிட்டு அனைவரும் தாராள மனப்பான்மையோடு நிதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள கொடிநாள் வாழ்த்து செய்தியில், நமது இந்திய தேச எல்லைகளில் அல்லும் பகலும் உணவு துறந்து, உறக்கம் துறந்து, உறவுகள் துறந்து காத்து வரும் முப்படை வீரர்களின் தியாகங்களையும் வீரத்தையும் போற்றி நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கொடிநாளாக கொண்டாடுகிறோம். பனிச்சிகரங்கள் நிறைந்த இமயமலை எல்லைகளையும், இருள் சூழ்ந்த காடுகள் நிறைந்த வடகிழக்கு எல்லைகளையும், குறிப்பாக அச்சுறுத்தல் நிறைந்த காஷ்மீர் எல்லை பகுதிகளையும், நீண்ட நெடிய கடல் பகுதிகளையும் காவல் காத்து வரும் இராணுவ வீரர்கள் மற்றும் தாய் நாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்த முன்னாள் படை வீரர்களின் அளப்பரியா பணியினை போற்றி பெருமிதம் கொள்வோம். முன்னாள் இராணுவ வீரர்களின் நலனுக்காக நமது அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நடைமுறையில் உள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உயர்த்திடவும், மேலும் பல நலத்திட்டங்களை வகுத்திடவும் இவ்வரசு முனைப்புடன் செயல்பட்டு இராணுவ வீரர்களின் நலனை பாதுகாப்பதில் அக்கறையுடன் பணியாற்றி வருகிறது. நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு அரணாக விளங்கும் நமது முப்படை வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தும் கொடிநாள் நிதிக்கு எனது அன்பிற்குரிய புதுச்சேரி மாநில பெருமக்களும், அரசு பணியாளர்களும், ஆசிரியர் பெருமக்களும், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும், ஏனைய தொழில் முனைவோரும், அனைத்து தரப்பினரும் தாராள மனப்பான்மையோடு நிதியை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த வாழ்த்துச் செய்தியில் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுவையில் வருகின்ற 9ஆம் தேதி முதலாக 11ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற 17வது தேசிய நூலக மாநாட்டில் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் பங்கேற்க இருக்கின்றார். பொதுமக்கள் மத்தியில் அறிவாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் புதுடெல்லியில் இயங்கி வரும் டெல்நெட் அமைப்பானது இந்தியாவின் பல மாநிலங்களிலும் தேசிய அளவிலான நூலக மாநாடுகளை நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் 17வது தேசிய நூலக மாநாடு வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. இது தொடர்பாக தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த நூலக மாநாட்டு நிர்வாகிகள் பல தகவல்களை தெரிவித்தனர். நூலகங்கள் சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கின்றன. நூலக பயன்பாட்டு, எளிமை, நூல்களின் வளம், நூலக உள்கட்டமைப்பு ஆகியன நூலகங்களுக்கு அடிப்படை தேவை. தொழில்நுட்ப வளர்ச்சி நூலகங்களை தொடர்பு கொள்ள எளிய வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருந்தாலும் பல நூலகங்களுக்கும் நூலகர்களுக்கும் தொழில்நுட்பம் இன்னும் சேரவில்லை. இதனை கருத்தில் கொண்டு அனைத்து நூலகங்களையும் ஒரு மையத்தில் கொண்டு வருதல், நூலகங்களை இணைத்தல், நூலக மின்மயமாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தகுந்தவாறு நூலகங்களையும் வளப்படுத்துதல், வாசகர்களுக்கு நூலக பயன்பாட்டை எளிமையாக்குதல் முதலான கருதுகோள்களின் அடிப்படையில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனமும் புதுதில்லியில் உள்ள டெல்நெட் நிறுவனமும் இணைந்து அறிவு வளர்ச்சி, நூலகவியல் மற்றும் தகவல் கட்டமைப்பு என்னும் தலைப்பில் தேசிய மாநாடு நேக்லின் 2014 புதுச்சேரியில் டிசம்பர் மாதம் 9 முதல் 11 2014 வரை நடத்த திட்டமிட்டுள்ளது. இம்மாநாடு நூலகங்களுக்கிடையிலான தொடர்பு உருவாக்கத்தையும் நூலக தகவல் பரிமாற்றத்தையும் மையப்படுத்தி செயல்படுகின்றது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவில் பல்வேறுபட்ட கல்வி நிறுவனங்களிலிருந்தும் 350க்கும் மேற்பட்ட அறிஞர்களும் மாணவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இம்மாநாட்டை முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஆபேஜே அப்துல் கலாம் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். மாநாட்டில் நூலக பயன்பாடு பற்றிய கண்காட்சியும் நடைபெறுகின்றது. ஆனந்தாயின் கருத்தரங்க கூடத்தில் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். The 3-day conference is starting on the 9th of this month, which will be inaugurated by Dr. APJ Abdul Kalam. The subject of the conference is the 17th National Convention on Knowledge, Library and Information Networking, NACLIN, we call it, NACLIN 2014.
We have about 350 delegates from different parts of India and outside India, including the United States and some other countries participating. So the main aim of this National Convention is to impart knowledge to library professionals, discuss issues of concern, mutual concern, and try to see how they can help their users, their library professional students, better in using information resources which are available through the web, through internet, and in their libraries. This is, we also, you see, the new technologies are changing, and we are trying to see how these technologies reach out to library professionals. கதிர்காமம் KSP மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவில் காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளர் டாக்டர் சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். புதுவை கதிர்காமத்தில் அமைந்துள்ள KSP மேல்நிலைப் பள்ளி மற்றும் KSP இன்டர்நேஷனல் பள்ளியில் நேற்று விளையாட்டு தின விழா நடைபெற்றது. மாணவர்கள் தமிழ்தாய் இசைத்திட KSP இன்டர்நேஷனல் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஹேமலதா வரவேற்புரை நல்கினார். KSP பள்ளிகளின் நிறுவனர் திருவாளர் KSP ரமேஷ் தலைமை உரையாற்றினார். விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் சந்திரன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சமாதான புறாவினை பறக்கவிட்டும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றும் ஒலிம்பிக் ஜோதியினை ஏற்றி விளையாட்டு தின விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற 6 முதல் 9 வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு பரிசளித்தும் வாழ்த்துரையும் வழங்கினார். விளையாட்டு தின விழாவில் மாலை 4 மணியளவில் சுமார் 500 மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டு பரிசளிப்பு விழாவில் புதுவை நகர அமைப்பு குழுமத்தின் சேர்மனும் KSP ரமேஷ் அவர்கள் முன்னிலை உரையாற்றிட புதுவை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் S சுந்தரவடிவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆரம்ப மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு பரிசளித்தும் வெற்றி பெற்ற அணிவகுப்பிற்கு கேடயம் வழங்கியும் வாழ்த்துரை வழங்கினார். KSP பள்ளியின் கல்விசார் இயக்குனர் திருவாளர் M கண்ணபிரான் நன்றியுரை வழங்கினார். புதுவையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பாக எய்ட்ஸ் பிரச்சாரம் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. நடமாடும் ஊர்தியில் இந்த பிரச்சார பயணம் தொடங்கியது. மேஜிக் காட்சிகளோடு கூடவே எய்ட்ஸ் என்றால் என்ன, அது எந்த முறைகளில் பரவுகிறது, எந்தெந்த வகைகளில் அதை கட்டுப்படுத்தலாம், பாதுகாப்பான உறவு முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. சாலையில் நடந்த மேஜிக் காட்சியோடு கூடிய எய்ட்ஸ் பிரச்சார பயணத்திற்கு பொதுமக்கள் பலர் ஆதரவு தெரிவித்தனர். ஊர்காவல் படை வீரர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும் என்று புதுவை திமுக சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 ஆண்டுகள் பணி முடித்த ஊர்காவல் படையினருக்கு MTS, தீயணைப்புத்துறை, போலீஸ் கிராம உதவியாளர்கள் ஆகிய தேர்வில் 25% பணி வழங்கிட வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஊர்காவல் படையைச் சேர்ந்த 26 பேருக்கு மட்டுமே MTS பணியில் சேர அழைப்பு விடுத்துள்ளது. அதிலும் 9 பேர் பணியில் சேர விருப்பமில்லை என கூறிவிட்டனர். எனவே மற்ற 75 பேருக்கும் MTS பணி வழங்கிட வேண்டும். தற்போது ஊர்காவல் படையில் பணியாற்றி வரும் 319 பேரும் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். எனவே ஊர்காவல் படை வீரர்களை அரசு துறைகளில் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லாசுப்பேட்டை காலாப்பட்டு தொகுதி மாநாடு இன்று காலை நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காலாப்பட்டு தொகுதியின் மாநாடு இன்று காலை தொகுதி குழு அலுவலகமான பெத்துச்செட்டிப்பேட்டை லாசுப்பேட்டை மெயின் ரோடு வா சுப்பையா படிப்பகத்தில் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் R விஸ்வநாதன் மாநாட்டை துவக்கி வைத்து உரையாற்றினார். கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் கட்சியின் மாநில நிர்வாக குழு தோழர்களும் பங்கேற்று உரையாற்றினர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் திரு ஆமு சலீம், நிர்வாக குழு உறுப்பினர்கள் கீதநாதன், ஜீவானந்தம், ரவிச்சந்திரன், வீரகுமார், சபாநாயகம், வீரமுருகையன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இம்மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் மத்தியிலிருந்து தான் வரும். உங்களிடத்துல நீங்க கொடுக்கிற நிதி, மக்கள் மத்தியில நாம் வசூல் பண்ணுகிற அந்த நிதி, இது ரெண்டையும் வச்சுதான் எலெக்ஷன். புதுவை பிஜேபி சார்பாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை இன்று புசி வீதி மற்றும் காந்தி வீதி சந்திப்பில் நடைபெற்றது. நகர மாவட்டம் பிஜேபி சார்பில் நடைபெற்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்கு முன்னாள் தலைவர் தாமோதர் முன்னிலை வகித்தார். மாவட்ட பொதுச் செயலர் மூர்த்தி, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ராஜசேகர் மற்றும் உழவர்கரை மாவட்ட தலைவர் முருகன் ஆகியோர் இந்த முகாமில் பங்கேற்றனர். புதுவையில் புற்றுநோய் குறித்த கருத்தரங்கம். பிரபல மருத்துவர்கள் முகமது தௌஃபீக், தாமஸ் அலெக்சாண்டர், நலம் சதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நேற்று நடைபெற்ற புற்றுநோய் குறித்த மருத்துவர்களுக்கான மருத்துவ கல்வி கருத்தரங்கில் டாக்டர் முகமது தௌஃபீக் மற்றும் பிம்ஸ் பிரபல மருத்துவர் தாமஸ் அலெக்சாண்டர், நலம் சதீஷ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினர். புதுவை புற்றுநோய் மருத்துவர்களுக்கான மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நேற்று மாலை ஆனந்தா இன் ஹோட்டல் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. புதுவையை சேர்ந்த குடலியல் மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். UK நாட்டைச் சேர்ந்த பிரபல புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் முகமது தௌஃபீக் கலந்து கொண்டு குடலில் ஏற்படும் புற்றுநோய்கள், காரணங்கள், தடுப்பு முறைகள் குறித்து படக்காட்சிகளோடு விளக்கினார். உடல் பருமன், உணவு கட்டுப்பாடு இன்மை, உடற்பயிற்சி குறைபாடுகளுக்கும் புற்றுநோய்க்கும் உள்ள தொடர்புகள் குறித்து பேசினார். பிம்ஸ் மருத்துவர் தாமஸ் அலெக்சாண்டர், புற்றுநோய் வராமல் தடுக்க வேண்டுமென்றால் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறைகள், இந்தியாவில் குடல் புற்றுநோயால் ஏற்படும் பாதிப்புகள், மரணங்கள் குறித்தும் அவர் கூறினார். இந்த கருத்தரங்கில் நல்லாம் மருத்துவமனையின் இணை மேலாண் இயக்குனர் டாக்டர் சதீஷ் நல்லாம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். Really has no meaning unless you're sure about this. And then on the way back, I have reached ileocolonoscopy. If it is an incomplete colonoscopy, I told you the definite landmarks are the, as you would have seen over there. Generally, one starts off with the patient lying on the left lateral position, and you reach into the descending colon. That's the assuming that the patient remains in the left lateral position. Yeah. So if you have a doubt, that's one thing which you can do. Again, assuming that the abdominal wall is not too thick, and you can switch off your lights, make the room dark, and go hit the transillumination button, in which the energy to the bulb increases. Well, you may be actually probably about 20 centimeters a day. நான் இங்கே பாண்டிச்சேரியில் வந்துட்டு புற்றுநோய், அது குடல் புற்றுநோய்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சிம்போசியம் நடத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் வந்து குடல் கேன்சர் வந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க 50% மேலே பீப்புள் வந்து உயிரோடு இருப்பாங்க. பட் நம்ம ஊரில் வந்து புற்றுநோய் குடலில் வந்துச்சுன்னா 5-10% தான் உயிரோடு இருக்கிறாங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப லேட்டாக வந்து நாங்கள் அதை வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். அல்லது பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக வராங்க. அதில் இப்போ நாங்கள் என்ன சிம்போசியம் பண்ணுறோன்னா, இது முதலையே வந்துட்டு ஏர்லியாகவே முதலே கண்டுபிடிச்சிட்டா அதில் சக்ஸஸ் ட்ரீட்மெண்ட் ஆகிறதுக்கு இருக்குது. அண்ட் 70% வரைக்கும் அவங்க வந்து உயிரோட இருக்கல வாய்ப்பு இருக்குது. புதுவை ரோட்டரி சங்கம் சார்பாக பிரம்மாண்டமான விற்பனை மற்றும் பொருட்காட்சி ஷாப்பிங் சொர்க்கம் இன்று புதுவை ஆனந்தா என் ஹோட்டலில் தொடங்கியது. தினமலர் மேலாண் இயக்குனர் வெங்கட்ராமன், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பாலசுப்ரமணியம் மற்றும் ஜான்குமார் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் மற்றும் சிதம்பரம் ஸ்ரீ வள்ளிவிலாஸ் பொன்னகை கூடம், திரு வே பாலு மற்றும் திரு சீனிவாசன், தி சென்னை ஹோம்ஸ் திருமதி ஜெயமேனன், கடலூர் வள்ளிவிலாஸ் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் கண்ணன் ஆகியோர் பங்கேற்றனர்.
இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸின் தலைவர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், செயலர் மேரி கலா, இந்நிகழ்ச்சி பொறுப்பாளர் திருமதி அனாமிகா மற்றும் அனைத்து ஈவ்ஸ் ரோட்டரி உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இதில் ஆபரணங்கள், ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், ஆரோக்கியத்திற்கு தேவையான பொருட்கள், வாகனம் மற்றும் வீட்டுமனை சம்பந்தப்பட்ட செய்திகள் உட்பட 60க்கும் மேற்பட்ட விற்பனை கூடங்கள் ஆனந்தா இன்னின் குளிர்சாதன அரங்கில் அமைக்கப்பட்டுள்ளன. புதுவை முதலியார்பேட்டை திரு மெடிக்கல் சென்டர் சார்பாக நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை எம்எல்ஏ பாஸ்கர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். முதலியார்பேட்டையில் இயங்கி வரும் திரு மெடிக்கல் சென்டர் சார்பாக நடைபெற்ற மருத்துவ முகாமில் மருத்துவர்கள் பிரேமா திரு, கண்ணன் திரு ஆகியோர் பங்கேற்று இலவசமாக சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த நோய்களுக்கு சிகிச்சை அளித்தனர். சரி சரி, இப்போ எங்கே போகிறீங்க? இன்று புதுவை அரசின் பொது மருத்துவமனையில் நடைபெற்ற செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாமில் டாக்டர் கபில் பாலிகா பங்கேற்று இரத்த ஓட்டம் இல்லாமல் பாதிக்கப்படுகின்ற கால்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். 86வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் இன்று அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் லெக் அட்டாக் தலைப்பில் டாக்டர் கபில் பாலிகா விளக்கம் அளித்தார். கால் சோர்வு மற்றும் பாதிப்பு என்பது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற வியாதிகள் போன்றது. காலுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் போதுமான அளவு இல்லாததால் இந்நோய் ஏற்படுகிறது. கால்களுக்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் பிரச்சனைகளால் இந்நோய் ஏற்படுகிறது. உலக அளவில் ஏறக்குறைய 1 லட்சம் மக்கள் தொகையில் 10 முதல் 13 நபர்கள் இந்நோயால் பாதிக்கப்படுவதாக தெரிகிறது. பொதுவாக சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம், இரத்த குழாய்கள் தொடர்பான வியாதிகள் மற்றும் புகையிலை, சிகரெட் போன்ற பழக்கத்தின் மூலமாகவும் இந்நோய் பெரிதாக உருவாகிறது. மேலும் விபத்து மற்றும் கால்களில் ஏற்படும் காயங்கள் மூலமாக இந்நோய் உருவாக வாய்ப்புள்ளதாக கூறினார். கால் எரிச்சல் மற்றும் கால் பின்சதை வலி போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாகும். முறையான உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல வழக்கங்கள், முறையான உடற்பயிற்சி மற்றும் மருந்துகள் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும் என்பது பற்றி அவரது உரையில் செவிலியர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். இது சம்பந்தமாக செவிலியர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பயிற்சியின் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கினார். செவிலியர் கண்காணிப்பாளர் திருமதி பாரதி வரவேற்று பேசினார். இத்தொடர்கல்வி முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமைச் செவிலியர்கள் மற்றும் கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். Acute renal failure. So we have what is known as ischemia syndrome, something called as reperfusion syndrome. This is another story in itself. That is, when you give back the blood supply, remove the block and send the blood back into the leg. The funny thing is, once the blood goes, the radicals which are released. இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் பகுதி வழங்குபவர்கள் அமலார்போ மேல்நிலைப்பள்ளி புதுச்சேரி. ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் பகுதியில் நேற்று இந்திய ஆயுதப்படை கொடி நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது என்று கேட்கப்பட்டது. இதற்கான சரியான பதில் டிசம்பர் 7 என்பதாகும். இந்த பதிலை முதலில் தெரிவித்த மாணவியின் பெயர் சாதனா. இவர் குளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றார். மிஷன் வீதியில் வசித்து வருகின்ற சங்கர் இளவரசி பெற்றெடுத்த மகளான இவருக்கு ரைட் சேனல் அளிக்கும் அன்பான பாராட்டுக்கள். இனி இன்றைய கேள்வி,
கேட்வே ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற இந்திய நகரம் எது? இதற்கான சரியான பதிலை 4210-466 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு கூறவும். பதிலை முதலில் தெரிவிக்கின்ற மாணவர் அல்லது மாணவியின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் நாளைய ரைட் செய்தியில் தெரிவிக்கப்படும். புதுச்சேரியில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட், பாரதி வீதி, புதுச்சேரி. தேவா கோல்டு மார்ட், புதுச்சேரி. தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 2443 ரூபாய். தங்கம் 8 கிராம் 19,544 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 389 ரூபாய். அந்நிய நாட்டு செலாவணியில் இந்திய ரூபாயின் மதிப்பு வழங்குபவர்கள் முத்து ஃபாரெக்ஸ் பிரைவேட் லிமிடெட், மணி சேஞ்சர், மிஷன் வீதி, புதுச்சேரி. Muthu Forex Private Limited, authorized full-fledged money changer. We buy, sell currency and traveler check. We accept international credit card. All days working. Muthu Forex Private Limited, number 161 Mission Street, near Casablanca, opposite Arun Ice Cream, Puducherry. Phone 0413 222 4239 42000988. Cell 98430 61867. யூரோ 76 ரூபாய் 30 காசுகள். டாலர் 62 ரூபாய். மீண்டும் இன்றைய தலைப்பு செய்திகள். நமது இந்திய தேச எல்லைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு கொடிநாளை முன்னிட்டு அனைவரும் தாராள மனப்பான்மையோடு நிதி வழங்க வேண்டும் என்று புதுவை மக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற 17வது தேசிய நூலக மாநாட்டில் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் பங்கேற்க இருக்கின்றார். புதுவையில் நேற்று நடைபெற்ற புற்றுநோய் குறித்த மருத்துவர்களுக்கான மருத்துவ கல்வி கருத்தரங்கில் டாக்டர் முகமது தௌஃபிக் மற்றும் பிம்ஸ் பிரபல மருத்துவர் தாமஸ் அலெக்சாண்டர், நலம் சதீஷ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7:30 மற்றும் 10 மணிக்கு. வணக்கம்.